ஜென்ரலாகவே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூக்கடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல்ஸ்க்கு தான் போவாங்க. போயிட்டு ஒரு சொட்டு மருந்தை வாங்கி அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய மூக்கடைக்குதுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இந்த கண்டிஷன் பேர் என்ன அப்படின்னா ரைனைட்டிஸ் மெடிகமெண்டோசா அப்படிங்கிறது. மூக்கு தண்டுவட வளைவு, பாலிப்புங்கிற சத வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக சத வீக்கம் இருந்தாலும் இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம், அலர்ஜி, இதனால தான் மூக்கு அடைக்கும். இதில் எல்லா பிரச்சனைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மூக்குக்கு போடுற சொட்டு மருந்து நல்லா தான் கேட்கும். ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப மூக்கில் இருக்க சதவீக்கம் ரொம்ப அதிகமாகும். மூக்கடைப்புன்னு வரப்போ நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த ட்ராப்ஸை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சதவீக்கம் குறையறதுக்கு தேவையான ஸ்ப்ரே அண்ட் அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலையும் டைரெக்டாக மெடிக்கல்ஸில் போயிட்டு முதல்ல ஒரு டேப்லெட்டோ ட்ராப்ஸோ வாங்கி போடுற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணணும்.